அது போக நேற்று நடந்த நிகழ்வுலையும் கூட எவ்வளவு உரிமையோட அவரிடத்துல கேலியும், அதாவது முதலமைச்சர் பேசும்போது துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த பேரா பேட்மிண்டன் சாம்பியன் அவங்க வந்து ஏதோ சொல்லி இவர்கிட்ட லைட்டர் வெயின்ல ஏதோ சொல்லி சிரிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க, ஏதோ கலாய்க்கிறாங்க. அந்த சொல்ல சொல்லாம நான் சொல்லி பார்த்தேன், நீங்க ஏதோ கலாய்க்கிறாங்க. அவரு சிரிச்சுட்டு பேசுறாரு அதுக்கு பதில். இந்த ப்ராக்சிமிட்டி இருக்குல்ல, எளிய மனிதர்களோடு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். மாறாக ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு ஆங்கிலத்துல சொல்லும் விதம், சொல்ற கருத்துக்கு ஏற்ப லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றத நம்ம பாக்குறோம். அதாவது நாங்க உங்களுக்கு பக்கத்திலேயே வரமாட்டோம், உங்களோட நெருங்கி பழகினால் என் மீது நீங்க வச்சிருக்கிற மதிப்பையும் மரியாதையையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள், அதனால உங்க பக்கத்திலேயே வரமாட்டோம், தள்ளி நின்று முகம் காட்டுவோம், எங்க சினிமா கவர்ச்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, அவரோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அங்கிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் வந்து மக்களோட மக்களாக எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதும் சேர்ந்தே தெரியுது. இதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல இதெல்லாம் வந்து எளிதாக கடந்து போற விஷயமாக தெரியல. அவருடைய ஓய்வில்லாத உழைப்பும் அலைச்சலும் அவர் முகத்துல வந்து அவரை ஒரு சினிமா நடிகர் அல்லது சினிமா தயாரிப்பாளர் அல்லது செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி எந்த தோற்றமும் அவருக்குள்ள இல்லை. அவர் வந்து உழைத்து களைத்த மனிதனாகத்தான் எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு இருக்கிறாரு.